இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன் இந்த மீடியாஸ், இந்த ஆர்எஸ்பி மீடியா இந்த ஓவர் ஆக்டிவிசம் பண்ணுறான் அப்படின்னா, பெரியார், நான் பெரியார்னு சொல்லவே மாட்டேன், ஈவேரா விஷயத்தில் சரியான அடி விழுந்திருக்கு இந்த திமுக கும்பலுக்கு. இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, ஈவேரா போட்ட பிச்சை, நீ பேண்ட் போட்டிருக்க, நீ ஜட்டி போட்டிருக்க, நீ சட்டை போட்டிருக்க, நீ பல்லு வளர்க்குற, நீ பாத்ரூம் போகிற, இதுக்கு காரணமே ஈவேரா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்களே, ஒரு பலூனுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களே. ஒரு சின்ன ஊசியை விட்டு இந்த பக்கத்தில் அண்ணாமலை, அந்த பக்கத்தில் சீமான், 2 பேரும் சேர்ந்து அப்படி உடச்சி விட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெரியாருங்கிற பிம்பமே உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க எல்லாருமே, இந்த ஈவேரா பேசின எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே அந்த சாட்சியங்களோட வெளியே கொண்டு வராங்க. இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கும்பல், இவர் பேசினது எல்லாத்தையும் வெளியே விட்டோம்னா பெரிய கலவரம் ஆயிரும், அதனால பல விஷயங்களை உள்ளேயே எதையுமே வெளியே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பதிப்பகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்படியே சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஏற்கனவே வந்த வெளியே வந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, விடுதலையில் எழுந்தது, அப்புறம் குடியரசில் எழுந்தது, அப்புறமா கண்டரசில் வந்து பேசினது, இந்த விஷயங்கள்லாம் வெளியே இருக்கும்ல. ஸோ இவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ திராவிடத்தின் நாணிவேரா இருக்கக்கூடிய ஈவேராவோட பிம்பத்தையே இவனுக்கு உடைக்கிறானுங்க. ஆகையினால இப்போ என்ன பண்ணு, கியூட் மூமெண்ட்ஸ், லைட் மூமெண்ட்ஸ், ஸ்மார்ட் மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை திசை திருப்பு அப்படின்னா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இந்த திமுக காரங்க எப்பெல்லாம் அடி வாங்குறானுங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக இந்த நியூஸ் எம்டிஸ், நியூஸ் ஹெட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு, எப்பா இங்கே ரொம்ப அடி விழுந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே டேக் டைவர்ஷன், நீ இந்த விஷயத்தை கொஞ்சம் பூம் பண்ணி விடு, கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி பேசவி, எல்லா இடத்துலையும் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மேஜர் சேனல்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுக்கு தான் மக்கள் உன்னை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்களா? இதுக்கு தான் A1 லைசன்ஸ் வாங்கிட்டு நீ வந்துட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இங்கே பெரிய சேனல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியா?